எல்லா நாளுமே பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு நம்மளால் விளக்கேற்ற முடியலனாலும் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நம்ம வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றும் போது அவ்வளோ நன்மைகள் இருக்குது. அதுவும் இந்த கார்த்திகை மார்கழி மாதத்தில் வந்து நம்ம நேரமாக எழுந்திரிச்சு நம்ம வெளியே வாசலில் கோலம் போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றி வழிபடும் போது நம்ம நினச்ச காரியங்கள் அப்படியே வெற்றி அடையும்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த மார்கழி மாதத்தை வந்து தேவர்கள் மாதம்னு சொல்லுவாங்க. மற்ற மாதங்களில் வந்து பிரம்ம முகூர்த்த விளக்கேற்றத்தை விட இந்த மார்கழி மாதத்தில் வந்து நம்ம பிரம்ம முகூர்த்த விளக்கேற்றும் போது அவ்வளோ சிறப்புகள் இருக்குது. அதீத பலனை வந்து தரும். நம்ம என்ன நினச்சி வேண்டுமோ கட்டாயம் அது நடந்தே தீரும். வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் நடக்கும். நேற்று செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு வெத்தலை தீபம் போட்டு நான் பால் அபிஷேகம், குங்கும அபிஷேகம், மஞ்சள் அபிஷேகம் இதெல்லாம் பண்ணி நான் சாமி கும்பிட்டுருந்தேன். ஒவ்வொரு வாரமும் நம்ம செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி வெத்தலை தீபம் போடும்போது ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதாவது 9 வாரங்கள் இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து செய்யும் போது நிறைய பலன்கள் கிடைக்கும். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலையும் நம்ம முருகப்பெருமானுக்கு நம்ம ஹோரை டைமில் வந்து வெத்தலை தீபம் போட்டு விளக்கேற்றும் போது அவ்வளோ சிறப்புகள் இருக்குது. அதாவது ஹோரை டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காலையில் 6 to 7, மதியம் வந்து 1 to 2, நைட்டு வந்து 8 to 9. இந்த செவ்வாய் ஹோரை டைமில் வந்து நம்ம வெத்தலை தீபம் போட்டு சுவாமிக்கு விளக்கேற்றும் போது அவ்வளோ நன்மைகள் இருக்குது. அதாவது இந்த பிரம்ம முகூர்த்த டைமில் ஏற்றும் இல்லையா, அந்த அளவுக்கு இந்த செவ்வாய் ஹோரை டைமும் வந்து சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லுவாங்க. அதனால் உங்களுக்கு எந்த டைம் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த டைமில் வந்து நீங்கள் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுக்கலாம். நான் வந்து நேற்று மதியம் ஹோரை டைம் 1 to 2 இருக்கு இல்லையா, அந்த டைமில் வந்து நான் வெத்தலை தீபம் போட்டு அதுக்கப்புறம் அபிஷேகம் பண்ணி நான் சாமி கும்பிட்டுருந்தேன். அதுவும் முதல்ல வந்து ஒரு 6 சுத்தமான வெத்தலை எடுத்துக்கோங்க. அதில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நெய் தீபம் போட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் போட்டு நீங்கள் விளக்கேற்றுங்க. இந்த வீடியோ பிடிச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.